ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 30 days டார்கெட்டோட 4th டே. இன்றைக்கி நாம் ஒரு 100 கொஸ்டின் பார்க்கலாம். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. சரியான சொற்றொடரை தேர்க. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. சரியான சொற்றொடரை தேர்க. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுதல் தவறு. கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். இது தவறு. அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். இதுவும் தப்பு. நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. இது கரெக்டு. அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். இதுவும் சரி. அப்போ சரியான ஆப்ஷன் சி. முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எது? முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எது? வினாவலு. வரை இவ்வேர்ச்சொல்லை வினையால் இணையும் பெயராக்குக. வரை இவ்வேர்ச்சொல்லை வினையால் அணையும் பெயர் ஆக்குக. வரைந்தவன். டெலிகேட் பேராளர். சாம்பியன் வாகைசூடி. ப்ரொஃபசல் கருத்துரு. புரோட்டோகால் மரபுத்தகவு. ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. இறைச்சி. ஊ என்றால் மீனிங் இறைச்சி. தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எவை? உன். தூ என்னும் சொல்லின் பொருள் பின் வருவனவற்றுள் எது? உன். பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2 பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. சரதம் வாய்மை. குளிகை நிலாமுற்றம். மகோநதி கடல். அவனி நாடு. சரதம் வாய்மை, சூளிகை நிலாமுற்றம், மகோநதி கடல், அவனி நாடு. கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். கருத்துக்கள்: மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவ மரபு. ஆசிரியரை ஐயா என்று அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு. அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வைவதனை கொட்டகை என்பது செட்டிநாட்டு மரபு. இதில் தவறானது அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. ஆப்ஷன் சி தான் தவறானது. எண்ணிய எண்ணியாங் கெய்துப எண்ணியார் இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு. கீழ்கதுவாய். தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. வெண்மதி, வெண்குட்டல் மதி. பொருந்தாத இணையினை காண்க. அழுது அடையடைந்த அன்பர் திருமூலர். பொருந்தாத இணையினை கண்டக. பொருந்தாத இணையினை காண்க. அழுது அடி அடைந்த அன்பர் திருமூலர். நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? இதில் கூற்று 1, 3 சரியானவை. திருக்குட்டல் குறள் திருக்குறள். மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. இது சரி. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. இதுவும் சரிதான். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2 பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க.
கோக்கோதை நாடு சேர நாடு. பார்ப்பு குஞ்சு. புள்ளினம் பறவை இனம். அள்ளல் பழனம் சேற்று வயல். கோக்கோதை நாடு சேர நாடு. பார்ப்பு குஞ்சி. புள்ளினம் பறவை இனம். அள்ளற் பழனம் சேற்று வயல். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? இதில் ஒன்றாவது கூட்டும் 3வது கூட்டும் கரெக்டான கூற்று. பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. பாடல் தோறும் 6 அறக்கருத்துக்களை கூறும் அற இலக்கியம் தான் ஏலாதி. ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி என்னும் 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல்பிழி போக்கி நலம் செய்யும். இதுவும் கரெக்டான ஆன்சர். அப்போ ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். பொருந்தா இணையை கண்டறி. புத்தபிரான் நீலகேசி. பொருந்தா இணையை கண்டறி புத்தபிரான் நீலகேசி. அப்போ இயேசு பெருமான் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, சிவபெருமான் சுந்தரர், நபிகள் நாயகம் உமறு புலவர். திருக்குறள் குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திரிகூட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். இது கரெக்டான ஆன்சர். திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறி சொல்வதையும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருள் ஆகும். இதுவும் கரெக்டு. குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. தப்பு. வசந்தவல்லி திருமணம் எனவும் இந்நூல் வழங்கப்படுகிறது. இதுவும் தவறு. அப்போ ஆப்ஷன் 1, 2 தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஏ. மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர். இப்பாடலடியின் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர். மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர். இப்பாடலடியின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். ஒற்றுமை காப்பியம் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் சிலப்பதிகாரம். அப்போ ஒற்றுமை காப்பியம் இது சிலப்பதிகாரம். அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? இதில் கூற்று 2 மற்றும் 1 சரியானது. அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளில் ஒன்று. இது கரெக்டான ஆன்சர். அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர். அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்று பெயர். இதுவும் கரெக்டு. மற்ற 2 தப்பு. அப்போ ஆப்ஷன் பி. கடற்பயணத்தின் சிறப்பை டேஸ் விளக்கும் நூலோடு பொருத்துக. கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக. விளைந்து முதிர்ந்து விழுமுத்து மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது பட்டினப்பாலை. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது புறநானூறு. புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது? மலை. கிரினா மலை. திருவிளையாடற் புராணம் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? 2, 3 சரியானவை, மற்ற 2 தப்பு. திருவிளையாடற் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர்.
திருவிளையாடல் புராணம், மதுரை காண்டம், கடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. பட்டியல் 1, தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம். தன்னேர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார மேற்கோள். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது க்ரௌல். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம். தன்னேர் இல்லாத தமிழ் தண்டி அலங்கார மேற்கோள். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது க்ரௌல். பொறுத்துக. சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பொருநர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார், பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், திருமுருகாற்றுப்படை நக்கீரர், பொருநர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார், பெரும்பானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். வரிசை 1உடன் வரிசை 2ஐ பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் இருந்து சரியான விடையினை தேர்வு செய்க. இன்டர்நெட் இணையம், சர்ச் என்ஜின் தொடுபொறி, இ ஜர்னல் மின் இதழ், இ புக் மின் நூல். அதாவது வரிசை 1உடன் வரிசை 2ஐ பொருத்தி வரிசைகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பில் இருந்து சரியான விடையினை தேர்வு செய்க. இன்டர்நெட் இணையம், சர்ச் இன்ஜின் தொடுபொறி, இ ஜேர்னல் மின் இதழ், இ புக் மின் நூல். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கீழே காணப்பெறுவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர். பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. அகநானூற்றின் பாட்டு 10, 20, 30, 40. நெய்தல் திணை 6, 16, 26, 36 மருதத்திணை. 4, 14, 24, 34 முல்லை திணை. 2, 8, 12, 8 குறிஞ்சி திணை. அதாவது 10, 20, 30, 40ன்னு வந்துச்சுன்னா அது நெய்தல் திணை. 6, 16, 26, 36 அப்படின்னு வந்துச்சுன்னா மருதத்திணை. 4, 14, 24, 34ன்னு வந்துச்சுன்னா முல்லை திணை. 2, 8, 12, 18ன்னு வந்துருச்சுன்னா குறிஞ்சி திணை. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஒலி வேறுபாடறிந்து பொறுத்துக. வலை மீன்பிடி வலை. வலைனா பொந்து. வாழைனா மீன் வகை. வாழை மரபு வகை, மர வகை. ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. வலை மீன்பிடி வலை, வலை பொந்து, வாழை மீன் வகை, வாழை மரவகை. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் ராமவாதாரம். கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பெயர் ராமாவதாரம். கரெக்டான ஆன்சர். இரணியன் வதைப்படலம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. இரணியன் வதைப்படலம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. ஆப்ஷன் இதுவும் கரெக்டு. அப்போ ஆன்சர் 1 and 2 சரியானவை. நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார்? நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார்? பனு அகமது மரைக்காயர்.
பொருந்தா ஒன்றை தேர்வு செய்க. கண்ணதாசன் பாடல்கள். சின்ன பயலே சேதி கேளடா, இது பொருந்தாதது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ராசராச சோழனுலாவை பாடியவர் யார்? ஒட்டக்கூத்தர். ராசராச சோழனுலாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க. மாணிக்கவாசகர் திருக்கோவை, ஆண்டாள் நாச்சியார் திருமொழி, சுந்தரர் திருத்தொண்ட தொகை, திருநாவுக்கரசர் தாண்டகவேந்தர். மாணிக்கவாசகர் திருக்கோவை, ஆண்டாள் நாச்சியார் திருமொழி, சுந்தரர் திருத்தொண்ட தொகை, திருநாவுக்கரசர் தாண்டகவேந்தர். அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சர். முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார். இதுதான் பொருத்தமில்லாதது. அப்போ ஆன்சர் சி தான் கரெக்டு. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது? திருப்பெருந்துறை. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் யார்? அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் யார்? அப்துல் ரஹ்மான். மு. மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். பட்டியல் 1 உள்ள தமிழ் ஆளுமைகளின் புனைப்பெயர்களை பட்டியல் 2 உள்ள அவர்களது இயற்பெயர்களோடு பொருத்துக. புதுமைப்பித்தன், சோ விருத்தாச்சலம், ஈரோடு தமிழன்பன், ஜெகதீசன், வாணிதாசன், எத்திராஜ், கண்ணதாசன், முத்தையா. புதுமைப்பித்தன், சோ விருத்தாச்சலம், ஈரோடு தமிழன்பன், ஜெகதீசன், வாணிதாசன், எத்திராஜ், கண்ணதாசன், முத்தையா. பொருந்தா சொல்லை கண்டறிக. தத்தை சுகம் வெற்பு கிள்ளை. பொருந்தாதது வெற்பு. பொருட்டன்று பிரித்து எழுதுக. உரிய விடையை குறிப்பிடுக. பொருட்டு கூட்டல் அன்று. பொறுத்துக. ஆயுத குறுக்கம் கற்றீது, ஐகார குறுக்கம் கடலை, ஔகார குறுக்கம் வௌவால், மகர குறுக்கம் மருண். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு, பள்ளம். மொழிபெயர்ப்பு. அகரை வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு, பள்ளம். மொழிபெயர்ப்பு. பின் வருவனவற்றை பொறுத்துக. விரிநகர் வினைத்தொகை, மலரடி உவமைத்தொகை, மாப்பலா வாழை உம்மைத்தொகை, முதுமரம் பண்புத்தொகை. அதாவது விரிநகர் வினைத்தொகை, மலரடி உவமைத்தொகை, மாப்பலா வாழை உம்மைத்தொகை, முதுமரம் பண்புத்தொகை. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பை சரியான விடையை தேர்வு செய்க. 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது வினைமுற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது வினை எச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் தொழில் பெயர். முற்றுப்பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரச்சம். 3 காலங்களில் ஒன்றினை உணர்த்துவது வினைமுற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது வினை எச்சம். படித்தல், கற்பித்தல், எழுதுதல் தொழில் பெயர்.
முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். பொருந்தாத இணையினை கண்டறிக. மருதம் மீன் பிடித்தல் உப்பு விற்றல். பொருந்தாத இணை மருதம் மீன் பிடித்தல் உப்பு விற்றல். அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுக. கண், கண்டம், கண்டு, கன்னி. அகர வரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுக. கண், கண்டம், கண்டும். ஐப்பசி மாதம் அடமலை இம்பாங்க. இத்தொடரின் பிழை நீங்கிய வடிவம் ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். கீழே தரப்பெற்றவனுற்றுள் சரியானவை எவை? நான், யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள். சரி. நாம், யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள். அதுவும் சரி. வேற்றுமை உருபெருக்கும் போது யான் என்பது என் என்றும், யாம் என்பது எம் என்றும், நாம் என்பது நம் என்றும் திரியும். இதுவும் சரிதான். நீ, நீர், நீவீர், நீயீர், நீங்கள் என்பன முன்னிலை ஒருமை பெயர். இது தவறு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். கூவா முன்னம் இளையோன் குறுகினி கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு கண்டறிக. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வினையெச்சம். பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் 2 பொருத்தி பட்டியல்களுக்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. வாளை, இளம்பெண், உளை, பிடரிமயிர், விளை, தயிர், வளை, சுரப்புன்னை மரம். வாளை, இளம்பெண், உளை, பிடரிமயிர், விளை, தயிர், வளை, சுரப்புன்னை மரம். இன்மையுள் இன்மை விருந்தோரால். இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இன்மையுள் இன்மை விருந்தோரால். இதில் இன்மை அந்த விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக. பண்பாகு பெயர். அடுத்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். கீழே காணப்பெறுவனவற்றில் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க. கீழே காணப்பெற்றவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தேர்வு செய்க. நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது. நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது. இது பொருத்தமற்றது. பொறுத்துக. பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி கவிமணி, சங்கொலி நாமக்கல் கவிஞர். பொறுத்துக. பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி கவிமணி, சங்கொலி நாமக்கல் கவிஞர். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார். 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எது? பரிபாடல். 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் பரிபாடல். முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்க்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? 1. 3 கூட்டல் 900 முத்தொள்ளாயிரம். சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3 தொள்ளாயிரம் பாடல்களை அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம். இது கரெக்டு. முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளன. இது தவறு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் புகழேந்தி புலவர். இதுவும் தவறு. சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம். இது கரெக்டு. அப்போது ஆன்சர் பி தான் கரெக்டு. திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராமானுஜர். திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் ராமானுஜனார். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் ஐங்குறு. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. பொறுத்துக. கொண்டல், மேகம்,
தாமம் மாலை புரிசை மதில் மல்லல் வளம். கொண்டல் மேகம் தாமம் மாலை புரிசை மதில் மல்லல் வளம். முக்கூடர் பள்ளு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் சரியானவை எவை? முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பள்ளன் வாழ்க்கையே பற்றிய நூல் முக்கூடர் பள்ளு. இது சரி. முக்கூடர் பள்ளு நூலில் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கம் காணலாம். தவறு. முக்கூடர் பள்ளுவின் ஆசிரியர் எவர் என தெரிந்துள்ளது. இது கரெக்டு. பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தில் நன்சை நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமரர்களாகிய பள்ளர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் சதகம். இதுவும் தவறு. அப்போ ஆன்சர் சி தான் கரெக்டு. விற்பெரும் தடந்தோள் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ராமன். விற்பெரும் தடந்தோள் வீர இப்பாடல் யாரை குறிக்கிறது? ராமன். திருவேங்கட அந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திருவேங்கட அந்தாதி என்ற நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் பெயரை தேர்ந்தெடு. பேயனார். ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடு. பேயனார். கீழ் காணப்பெறுவனவற்றுள் எவை சரியற்றவை என கூறுக. அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம் பெற்றிராது குறிப்பிடத்தக்கது. இது சரியற்றது. நற்றிணை செய்யுள்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டவை. இது சரியற்றது. நற்றிணை செய்யுள்கள் அகவற்பாவால் ஆனது. இது சரி. நற்றினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் டி. பொருந்தாத இணையினை காண்க. கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழன் சிலப்பதிகாரம். பொருந்தாத இணை கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழன் சிலப்பதிகாரம். திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது. இது பொருத்தமற்றது. பாந்தள் உரகம் பன்னகம் பனி என்னும் சொற்களின் பொருள் பாம்பு என்பதாகும். பாந்தள் உரகம் பன்னகம் பனி என்ற சொற்களின் பொருள் பாம்பு என்பதாகும். பொறுத்துக. பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசுக்கவி. பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசுக்கவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தாரகவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தாரகவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரைக்கவி. இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். பொறுத்துக. தூதுவளை ஞானப்பச்சிலை. தூதுவளை ஞானப்பச்சிலை. கற்றாழை குமரி. கரிசலாங்கண்ணி தேகராசம். குறுமிளகு இந்திய மருந்து. தூதுவளை ஞானப்பச்சிலை கற்றாழை குமரி கரிசலாங்கண்ணி தேகராசம் குறுமிளகு இந்திய மருந்து. மறுபடியும் பொறுத்துக. கொலையே களவே காமத்தி விளைவு உடம்பில் தோன்றுவன. கொலையே களவே காமத்தி விளைவு உடம்பில் தோன்றுவே. பொய்யே குருளே கடுஞ்சொல் பயனில்ல சொல் சொல்லில் தோன்றுவன. வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி உள்ளம் தன்னில் தோன்றுவன. பிறந்தார் மூத்தார் பிணிநோயுற்று இறந்தார் என்பது இயல்பே. அப்போ ஆன்சர் பி. பொறுத்துக. தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் கருணாமிர்த சாகரம். வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் தண்ணீர். முதுநாரை இசை நூல்.
தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் கருணாமிர்த சாகரம், வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி மான விஜயம், கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர், முதுநாரை இசைநூல். பதிற்றுப்பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன். பதிற்றுப்பத்தில் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன். 900 பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை சுட்டுக. ஆன்சர் டி. சுவை மிகுந்த விருத்தப்பாக்களால் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. இது பொருத்தமற்றது. பொறுத்துக. நீள் நெடுங்கண்ணி விசாலாட்சி, வால் நெடுங்கண்ணி கட்க நேத்ரி, பழமலைநாதர் விருத்தகிரீஸ்வரர், செம்பொன் பள்ளியார் சொர்ண பூரிச்சுரர். ஆன்சர் வந்து சி. சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் எது? தமிழ் இன்பம். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் எது? தமிழ் இன்பம். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்பட்டவர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமாற் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி. தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமாற் கலைஞர் என மாற்றிக்கொண்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3½ ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். இது தவறான கூற்று. ஆன்சர் டி தான் தவறு. பொறுத்துக. வ.வே.சு. ஐயர் மங்கையர்க்கரசியின் காதல், தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள், செல்வ கேசவராய முதலியார் அபிநய கதைகள், கூப்பாரா காணாமலே காதல். வ.வே.சு. ஐயர் மங்கையர்க்கரசியின் காதல், தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள், செல்வ கேசவராய முதலியார் அபிநய கதைகள், கூப்பாரா காணாமலே காதல். அப்போ ஆன்சர் டி தான் கரெக்டு. பொருந்தாத இணையை கண்டறி பொது உடைமை புதுமை புத்தன். பொருந்தாத இணையை கண்டறி பொது உடைமை புதுமை பித்தன். தூய்ப்பெனே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கன். புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? லட்சுமி. புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி. அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? காமராஜர். அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? காமராசர். மணநூல் இந்நூலின் ஆசிரியர் யார்? திருத்தக்க தேவர். மணநூல் இந்நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அனுராதா ரமணன் கால சுமைதாங்கி. திலகவதி காளி. பாக்யா வலம்புரி. அம்பை வீட்டின் மூலையில் ஓர் சமையலறை. அனுராதா ரமணன் கால சுமைதாங்கி. திலகவதி காளி. பாக்யா வலம்புரி. ஆன்சர் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.